இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கும்போது சாம்பார் வைக்கலான்னு தோணுச்சு. ஆனால் காய் எதுவும் இல்லை. ஸோ நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து குக்கரில் வச்சு சாம்பார் தான் ரெடி பண்ணலான்னு வச்சு விட்டுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அவசர அவசரமாக உருவி வச்சேன். அந்த முருங்கைக்கீரை தான் இருந்துச்சு. அதை பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வேலை இருந்துச்சு. அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையை தான் பொரிக்க ஆரம்பித்தேன். முருங்கைக்கீரை ஒரு சைடு வெந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒன் சைடு சீக்கிரம் பருப்பு வெந்த உடனே சாம்பார் வச்சுட்டா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம 1 ஹவர்லேயே வேகமாக சமைக்கணும், டைமுக்கு வேலைக்கும் போகணும், பையனுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும். ஸோ வேகமாக இந்த சைடு நான் பருப்பு ரெடி பண்ணிவிட்டேன். இன்னொரு அடுப்பில் கீரையை வேக விட்டுட்டேன். சாம்பாரில் காய் எதுவும் போடலை. வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி போட்டு பருப்பு ஊற்றி இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது எப்பயும் போல் தேங்காய் போடாமல் இந்த மாதிரி பொரிகடலையாவது கடலைப்பருப்பையாவது இந்த அளவுக்கு முணுக்கி போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அடுத்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, காயும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நானும் என் பையனும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல் நான் எப்பயும் போகிற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பஸ்ஸில் தான் இன்றைக்கி போனேன். ஆனாலும் டைமுக்கு நான் உள்ளே போயிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.